யார் இங்கு மறுப்பார் பெரியாரை? சுயமரியாதை இயக்கம் சுயமரியாதை இயக்கம் இந்த நாட்டில் தோன்றி 100 ஆண்டு நடக்கிறது. குடியரசு தினம் நடத்தியும் 100 ஆண்டு நடக்கிறது. இந்த இருவரும் நிகழ்ச்சிகளை இங்கே விழாவாக திராவிட கழகத்தின் சார்பாக எங்கள் தமிழர் தலைவர் ஆசிரியர் அவருக்கு ஆணைக்கிணங்க தமிழ்நாடு முழுக்கும் எல்லா மாவட்டங்களிலும் சிறப்பாக விழாவாக மக்களுக்கு கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு விழாவாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த வகையிலேயே 7ஆம் தேதி காஞ்சிபுரத்திலே அவருடைய மாவட்ட தலைவர் ஆவே முரளி அவருடைய தலைமையிலே சிறப்பான கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்திற்கு அதிரடியார் தமிழ்நாடு அளவிலே நான் சின்ன வயதிலிருந்து பார்க்கக்கூடிய எழுச்சியான உரையாற்றக்கூடிய அதிரடியார் அவர்கள் சிறப்பான முறையில் சிறப்பு உரையாற்றினார். கூடுதலாக அரக்கோணத்திலே அதிரடியாரும் மற்றும் நம்முடைய புறத்தநாடு குணசாரண ஐயா சுற்றி சுற்றி சுழன்று வரக்கூடிய அவரும் மிக சிறப்புரையாற்றப்பட இருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே இது அரக்கோணம் என்று சொன்னால் இங்கே சுற்றி சுற்றி அம்பேத்கர் சிலை இருக்கும். தமிழ்நாட்டிலே இங்கே எல்லா பகுதியிலும் அம்பேத்கர் சிலை ஒரு சிறப்பான முறையிலே இருக்கும். ஏனென்று சொன்னால் அம்பேத்கர் பொதுவான தலைவர். அம்பேத்கர் ஒரு சாதியான தலைவர் அல்ல. அம்பேத்கர் பொதுவான தலைவர். இங்கிருந்தான் அம்பேத்கர் சிலை எல்லா இடத்திலும் நான் பார்த்திருக்கிறேன். அந்த வகையிலே இங்கே அரக்கோணத்திலே இந்த நிகழ்ச்சி நடக்கவிருக்கிறது. அரக்கோணத்திலே எல்லப்பனையா ஒரு மிக சிறப்பு ஒரு செயல் வீரர். தமிழ்நாட்டிலே மாவட்டத்திலே எல்லப்பனையா மாதிரி ஒரு ஆள் இருந்தால் போதும். அங்கே எங்கள் ஆசிரியர் சொல்லுவார், ஒரு நாள் 1000 பேருக்கு சமன்னு. அது நான் மிகப்பிடித்து சொல்ல அவர் வச்சுக்கினேன். அவரு கூட ஜீவன்தாசையா லோகநாதையா இருக்கிறாங்க. ஆனால் எல்லப்பனையா மாதிரி ஒரு செயல் வீரர் நான் உண்மையிலே நான் மெய்மொழிந்து போகிறேன். ஏன்னா காஞ்சிபுரத்தில் வராரு, நாளைக்கு செங்கல்பட்டு கூட்டாலும் போயிடுவார். அவர் எப்படி தான் போகிறாரு, அவர் எப்படி தான் முடிக்கிறாரு, அவர் முடியுதுன்னு தெரியல. ஏன்னா அவர் இதெல்லாம் அவர் செய்யறதுக்கான காரணம் என்ன? அவரை ஈர்த்தது அந்த பெரியார் என்ற ஒரு மனிதன். அவர் இட்டு சென்ற அந்த பாதை, அவர் இட்டு சென்ற அந்த கொள்கை, அதுதான் இன்று இந்த நாட்டு மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளோடு தான் அவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். பெரியார் என்ற ஒரு மனிதர் சாதாரண மனிதர் அல்ல. நீங்கள் நினைக்கலாம், அங்காக கடைகளில் நின்று கொண்டிருக்கிறோம் பெரியவர்களே, அங்கங்கே வியாபார பள்ளிக்கூடங்களே அரக்கோணத்தில் நின்று கொண்டு பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய திராவிட கழகம் என்றால் கருப்பு சட்டை என்றால் கடவுள் மறுப்பாளர்கள் மட்டுமென்று நீங்கள் ஒரு தவறான கண்ணோட்டத்தை நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம் சிலர். அது அல்ல பெரியவர்களே. பெரியார் என்பவர் ஒரு மாமனிதன். பெரியார் இல்லை என்று சொன்னார் இன்னைக்கு வெள்ளை சட்டையும் இல்லையா, புழு சட்டையும் இல்லையா, காக்கி சட்டையும் இல்லை. ஏன்னா சட்டம் போட முடியாத காலத்தில் பெரியார் சட்டம் போட சொன்னார். நான் கிராமத்தில் வந்துக்கிறேன். கிராமத்தில் ஒரு பல 100 ஆண்டுக்கு முன்ன நடந்த கொடுமையெல்லாம் நிறைய இருக்குது. சட்டையே போட முடியாது. ஒரு தெருவுக்குள்ள போனோம்னா பார்ப்பனர் தெருவு தான் அங்கே ஆதிக்கம் இருக்கும். செருப்பை அவுத்து கையில் அக்குளத்தில் வச்சுட்டு போகலாம். சொக்காவே போட முடியாதுங்க. ஒரு கிராமத்தில் சொட்டை போட முடியாது. பஸ்ஸுக்கு போனோன்னா அவன் சுதந்திரமாக சொட்டை போட முடியாது. வெளியே வந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் வந்து காட்டில் வந்து தான் சட்டையை போட்டுனா ஊருக்கு போனோம். அப்படியே ஊருக்கு திரும்பி வந்தால் சட்டையை கட்டி வச்சுட்டு தான் அங்கே போனோம். ஏன் சொன்னா இதையிலையா முறியடிக்க வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளோடு தான் ஐயால். இதுக்கெல்லாம் யார் மூல காரணம் என்று பார்த்தால் கடவுள் என்ற ஒரு கற்பனை கதை இருக்கிறது. அதுக்குதான் கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை என்று ஐயா அழுத்தம் திருத்தமாக சொன்னார். மதத்தை ஒழித்தாக வேண்டும், சாதியை ஒழித்தாக வேண்டும், பார்ப்பனரை ஒழித்தாக வேண்டும் என்று சொன்னால் கடவுள் இல்லை என்பதை அவர் ஆணித்தரமாக சொன்னாரே தவிர கடவுள் மறுப்பு மட்டும் அவர் பேசிவிடவில்லை. இதை மட்டும் நீங்க முத்திரை குத்த கூடாது. பெரியாரை படித்தால் வேறு எதுவுமே நமக்கு தேவையில்லை. உலக நடைமுறைகள் என்று மிகப்பெரிய அறிஞர்கள் போற்றக்கூடிய உலக அளவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற தலைவர் தான் நம்முடைய பெரியார். அவர் இட்டு செல்லவில்லை என்று சொன்னால் 100 ஆண்டுக்கு அப்புறம் அவர் விழா எடுக்கிறோம். கொடுமைகள், பல கொடுமைகள் நினைத்திருக்கிறது. ஒரு கோயில் இருக்கும், ஒரு பெரிய பெருமாள் கோயில் இருக்கும், அது உள்ளதா போய் பார்ப்பான், பூஜை போவான். நம்மலாம் கோயில், நமக்கும் ஒரு கோயில் இருக்கும். ஒரு கிராமத்தில் தவறா சொல்ல நினைக்காதீங்க, நம்ம மூத்திரம் பயிரத்தில் தான் கோயில் இருக்கும். மாரியம்மன் கோயில், பரவட்டம்மன் கோயில் எல்லாம் நம்ம மூத்திரம் பயிரத்தை தான் வச்சிருப்பான் சின்னதா. ஆனா பார்ப்பனர்கள் நுழையக்கூடிய ஒரு பெருமாள் கோயில் என்பது மிகப்பெரிய அளவிலே அதை பார்ப்பனர் மட்டும்தான் அதை போவார்கள். அந்த கோயிலே நம்மால் எட்டி பார்ப்பாங்க. அதை
எட்டிதான் பார்க்கணும், வெளியிருந்து உள்ளெல்லாம் போகவே முடியாது. அதையெல்லாம் முறியடித்ததுதான் இன்று திராவிட மாடல் அரசு. இங்க அனைத்து சாதியிலும் அர்ச்சகர்கள் பெண்கள் கூட கோயில் உள்ள போய் அர்ச்சகர்கள் பண்ணலான்னு ஒரு சட்டத்தை மிகப்பெரிய அளவில் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறார். இப்படி ஏராளமாக திராவிட ஆட்சிகள் செய்த சாதனை மிகப்பெரிய சாதனை. எல்லா விஷயத்தையும் செய்கிறார்கள். இன்று விவசாயிகள் போராடுகிறார்களே, இதே விவசாயிகள் ஒரு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி மின்சாரத்துக்காக 5 பைசாக்காக விவசாயிகள் போராடினார்கள். அதில் ஒரு அரசாங்கம் துப்பாக்கி சூடு நடத்தியது. ஆனால் கலைஞர் வந்து விவசாயிகள் பிரச்சனையை எது என்று ஆராய்ந்து விவசாயிகளுக்கு மின்சார கட்டணமே இல்லை என்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். அதனால் பல தற்கொலைகள் இன்று நடக்காமல் விவசாயிகள் இன்று நாட்டிலே சுதந்திரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றும் பஞ்சாபிலே போராடுகிறார்கள் வேளாண் சட்டத்துக்காக. ஏனால் விவசாயிகள் இல்லை என்று சொன்னால் இந்த நாட்டில் வேறு எதுவுமே இயங்காது. திராவிட மாடல் ஆட்சி இன்றைக்கு சிறப்பான முறையிலே தளபதி அவர்கள் தலைமையிலே நடந்து கொண்டிருக்கிறது. இது வழிதாக ஆசிரியர் அவர்கள் சிறப்பான முறையில் திராவிட கழகம் சேர்ந்து திராவிட ஆட்சிகளை சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே நிறைய பேர் பேச இருப்பதால் எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்தவர்கள் நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.